கர்மா ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்குது. அதாவது எபிசோட் 46, 47 வெங்கட்டோட மரணம், அதை தொடர்ந்து ருக்குவோட நிலை. இது ஃபஸ்ட்டு திங் ஆஃப்கோர்ஸ் ஆஸ் சீன்ஸ் நிறைய பேர் இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கா, ஸ்டேட்டிங் தட் சார் எங்களால் அந்த இதை ஜீரணிச்சிக்க முடியல, அண்ட் ஆல்சோ ஐ மீன் மிக்ஸ்டு இதுன்னு வச்சுக்கோங்களேன் வியூஸ். அதே மாதிரி ருக்குவோட நிலைமை, ருக்கு இந்த மாதிரி கர்ப்பவதியாக இருக்கிற போது இதை பண்ண மாட்டாளே, அண்ட் ஆல்சோ அந்த கர்மா 1ல் ருக்கு பாட்டி, அதாவது 80 வயசாக இருந்த பாட்டி சொல்கிற போது ராமர் படம் விழுந்தது, அவர் வெளியூரில் காலமாயிட்டார், இப்படிலாம் அங்கே இருந்தது, இப்போ வேறு மாதிரி காமிக்கிறேளே. ஸோ மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ த வே ஸ்லாஹிச்சு எழுதுவாலும் இருக்கா, தன்னோட வியூஸை தெரிவித்தவாலும் இருக்கா. ஸோ எனக்கு என்ன தோணித்துன்னா, இட் இஸ் பெட்டர் தட் ஒரு சின்ன வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடலாம் இது சம்பந்தமாக. அதாவது ஒரு விஷயம் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ், அந்த சின்ன வயசுலேயே ஆத்துக்காரர் தவறினால் அந்த காலத்தில் 1930s இருக்கட்டும் 40s இருக்கட்டும், அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நிறைய பேர் எழுதியிருக்கா. சார் எங்கள் இது பாட்டி இந்த மாதிரி தான், நான் எங்கள் பாட்டியோட அம்மா எங்கள் பாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆர் தேர். என்னன்னா ஒரு டிஸ்கஷனையும் ஒரு டிபேட்டையும் இது ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தெரியறது எனக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஹேவ் ஃபெல்ட் தட் இல்லை அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த காலத்தில் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தாத்பரியம் இருக்குது, அது ஒரு காரணம் இருக்குது. அது ஆஃப்கோர்ஸ் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸ்லேயும் நான் அதுவும் ஏன்னா நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும், ஒரு தலைப்பட்சமாக இல்லாமல் அது என்ன எதனால் அது இருந்தது, எதனால் இது ஒன்று. அண்ட் ரெண்டாவது சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் யூ வில் கம் டு நோ ஏன் ருக்கு பாட்டி அப்பா அப்படி சொன்னால், ஆனால் நடந்தது இங்கே வேறு. ஸோ இதுவும் ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியை ரேஸ் பண்ண இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் அது ஒன்று உறுத்தின்னு இருக்கு, என்ன சார் அங்கே அப்படி சொன்னால், பட் ஆனால் நீங்கள் இப்போ காட்டுறது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரணம் என்னங்கிறது கூடிய விரைவில் நீங்கள் தெரிஞ்சுன்றுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ரொம்ப எங்கள் டீம்கே சொல்கிறேன், கர்மா டீம்கே என்ன ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யூ இதை ஒரு கதையாவோ ஒரு சீரீஸாவோ பார்க்கல. சில பேர் எழுதியிருக்கா, ஐயோ எங்காத்துலேயே நடந்த மாதிரி இருக்குது சார். இன்னொருத்தர் எழுதியிருக்கா, எனக்கு அஃப்கோர்ஸ் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி. இன்னும் எழுதியிருக்கா, சார் கார்த்தால தான் பார்த்தேன்னா கார்த்தால பார்த்தோன்னா எனக்கு பூஜை கூட பண்ண முடியல சார் எங்காத்தில், ஏன்னா எங்காத்துலேயே நிகழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்னா, நான் அதுக்கு கிரெடிட் டு த என்டையர் டீம். அதாவது நிறைய பேர் எழுதின மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட். நான் முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு யஜ்ஞம் மாதிரி நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அண்ட் தட் இஸ் வாட் இட் இஸ். அதனால தான் இந்த அவுட்புட்டும் இந்த ரிசல்ட்டும் இந்த ஒரு இம்பேக்ட் இதனால ஏற்படுத்த முடியறது. நான் சொல்கிற பொழுது இதில் த கேமரா மேன், த மேக்கப் மேன், ஏன்னா கேமரா நீங்கள் பார்த்துருந்தீங்களா, அந்த நைட் எஃபெக்ட் சீன்லாம் பார்த்துல, இத்தனைக்கும் நாங்கள் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸோடு தான் பண்ணுறோம். இன்னும் சொல்லணும்னா 4 லைட்டு தான் இருக்குது, 4 பேங்க்னு சொல்லுவாள், அந்த மாதிரி 4 லைட்டும் பேபி அப்படின்னு சொல்லுவா, சின்ன ஸ்பாட் லைட் மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் நாங்கள் வச்சுட்டுருக்கோம். இதை வச்சுட்டு ஏன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் வசதியும் இல்லை. ஸோ அந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸை வச்சுட்டு அந்த கேமராமேன் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கார். அதே மாதிரி மேக்கப் மேன் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சுந்தரமூர்த்தி. அவரும் கேமராமேன் பேர் இன்சிடென்ட்லி ராஜசேகர். அவர் ரகுநாத் ரெட்டி சார்கிட்ட கேபி சாரோட அந்த வழியில் வரவர் அவர். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் நான் தெரிவிக்கலாம்னு தோணிது. ஸோ இது எல்லாமே கூட்டு முயற்சி. ஒவ்வொருத்தரும் நீங்கள் நிறைய பேர் எழுதுகள், கனபாடிகள் பிரமாதமாக, பூவிலங்கு மோகன் அப்படியே கனபாடிகளாக வாழ்ந்துட்டார் இருக்கும். பட் ஈச் அண்ட் ஈவன் பாலா மன்னியாக இருக்கட்டும், சிவராமனாக இருக்கட்டும், எல்லாம் அவளுக்கு என்ன ஸ்கோப்போ அந்த ஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் பண்ணியிருக்கா. இந்த தருணத்தில் நான் அவன் எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் எல்லார் சார்பிலையும் அவளுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பலவித ப்ராஜெக்டில் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை பண்ணுறான். ஸோ வெரி சூன் you will get answers to all the questions that you have raised. தொடர்ந்து கர்மா பாருங்க, இன்னும் சிட்டியில் இன்னும் சில விஷயங்கள் நடக்க இருக்குது, அதுவும் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.